வணக்கம் விவோஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் தோசையே அடிக்கின்னு இருக்கேன். அதுக்கு என்ன தொட்டுண்டா ரொம்ப நல்லா இருக்கும்? நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழுறது வடகறி. இந்த வடகறி ரொம்ப சிம்பிளாக, அதாவது கொஞ்சம் குயிக்காகவும், அதே சமயத்தில் நம்ம கையேந்தி பவனில் இருக்கிற அந்த டேஸ்ட்டோடு நம்ம வடகறி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கும்போதே எம்மியாக இருக்கா? சரி, தோசைக்கு தான் போட்டோம், சப்பாத்திக்கும் தொட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா அதை விட சூப்பராக இருந்தது. ஸோ நான் சப்பாத்தியும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அழகாக அதை ஊற்றி காமிச்சிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்ப்ட் ஆகும். கண்டிப்பாக வடகறி சாப்பிடுவீங்க, வடகறி பண்ணி பார்ப்பீங்க. பண்ணி பார்த்தா மாத்திரம் போருமா? ஒரு லைக் போட வேண்டாமா? பண்ணுறவங்களுக்கு ஒரு நம்மளால் ஆன ஒரு உபகாரம், ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சின்ன சின்ன சந்தோஷம் அதுக்கு நம்ம காரணமாக இருந்தோன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். வாங்க இப்போது நம்ம வடகறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடலப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் 2 மிளகா போட்டு ஊற வச்சுருக்கேன். இது குண்டு மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் நீட்ட மிளகாவும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஏன் கருவேப்பிலை போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எந்த வகையிலையாவது நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும், தூக்கி எறியக்கூடாதுன்றதுனால நான் எதெல்லாம் அரைக்க முடியுமோ அதிலெல்லாம் கருவேப்பிலையை போட்டுருவேன். ஈவன் தேங்காய் சட்னி கூட நீங்கள் கருவேப்பிலை போட்டு அரைச்சிங்கன்னா தெரியாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் போட்டுடுறேன். போட்டுட்டு இதை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இதை பாருங்கள், பார்த்துட்டிங்களா எப்படி சூப்பராக அரைச்சி வந்திருக்கா? அவ்வளோதான். சோம்பு மாத்திரம் கொஞ்சம் தூக்கலாக கூட போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சோம்பு பிடிக்கும், அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா வாசனை சூப்பராக இருக்கும். அந்த வடகறிக்கு அந்த ஃப்ளேவரே அந்த சோம்புலேருந்தும் பட்டையிலேருந்தும் தான் வரும். பூண்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? தோசைக்கல்லை போட்டுட்டோம். தோசைக்கல்லை போட்டு இது அப்படியே, நான் தான் சொன்னேன்ல குயிக் வடகறி, கையேந்தி பவன் வடகறின்னு சொன்னேன் இல்லையா? அது ஈஸியாக பண்ணணும். ஏன்னா நம்ம குக்கரை வச்சுட்டு அதை வேக வச்சு அத்தனை பாத்திரம்லாம் தேய்க்க முடியாது. அதனால் ஈஸியாக நம்ம அரைச்சதை அப்படியே அழகாக தோசைக்கல்லில் தட்டிட்டு நல்லா ஃபுல்லாக தட்டிடணும். கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கோங்க, சீக்கிரம் வேகும். ஒரு சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. அப்போ என்னாகும்? அது பொறுமையாக வெந்தாலும் நல்லா வெந்துடும், சூப்பராக இருக்கும். அதுவே ஒரு வேகுது. இன்னொரு வாட்டி நம்ம வேக போகிறோம், சூப்பராகிடும். இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் மாவாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி போட்டாச்சா? திருப்பி போட்டாச்சு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும், அப்புறம் ஆறிடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் என்ன போட்டிருக்கேன்? எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அது கொஞ்சம் கடுகு மிக்ஸ் ஆகிருக்கு, ஆனால் நீங்கள் பியூராக போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் நிறக்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை. முதல்ல பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், அடுத்தது தான் நான் பட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு, இதெல்லாம் போட்டுட்டோமா கொஞ்சம் பொரியணும் அதெல்லாம். அதுக்கப்புறம் பூண்டை மாத்திரம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், நறுக்கின பூண்டு போட்டேன், நசுக்கின பூண்டு போட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சியும் அதே மாதிரி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நசுக்கி போடும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வடகறியில் முழுசாகவே பூண்டு இருக்கணும், இல்லை கட் பண்ணி போட்டுருக்கணும். அப்போ அதுவும் சாப்பிடும்போது வாய்க்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது என்னோடய ஸ்டைலுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி பண்ணுறேனோ அதை உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குறை சொல்லாத மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கின உடனே லைட்டாக அது கொஞ்சம் உப்பு போட்டால் உங்களுக்கு தான் தெரியும், வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 தக்காளி நறுக்கி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். எல்லாம் வதக்குறோமா? அப்புறம் அதுக்கு என்னென்னலாம் தேவை உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரம் தேவை இல்லையா? அதனால் காரப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த குழம்பு மிளகாத்தூளோ சாம்பார் மிளகா பொடியோ அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா தனியாத்தூள் தனியாக போகிறதுக்கு பதிலாக இப்படி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வடகறினாலே பச்சை மிளகா இல்லாமல் வடகறி கிடையாது. அதனால் பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் காரம் பிடிக்கும்னா நல்லா நீட்டாக வாயை பொளந்துட்டு இந்த மாதிரி 4-5 மிளகாயை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மிளகா பொடி அதெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. எப்போவுமே கொஞ்சம் ஹையில் வைக்கிறத
அதோட சிம்மில் வச்சுட்டா எதுவும் தீயாது. நம்ம அடுத்தது ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, புதினா இலை காஞ்சது போட்டிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். இதை நீங்கள் நான் முக்கால்வாசி புதினாவை இப்படி தான் ஒரு பேப்பர் கவரில் போட்டு வச்சுட்டேன்னா அது அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்சிருக்கும். எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேடாக. அது என்னோடய மெத்தடு, உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இந்த தண்ணிக்கு நான் முதலையே மஞ்சப்பொடி போட மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பொடி போடும்போதே மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிறதா? இப்போ பாருங்கள், நம்ம தோசைக்கல்லில் தட்டினதை எடுத்து அழகாக இப்படி பிச்சு உதுத்து போட்டுடணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்ல, அதனால தான் வடகறி நான் இப்படி ஈஸியாக பண்ணிவிடுவேன். ஆனால் டேஸ்ட் ரம்மியமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. நல்லா இருந்ததுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இந்த டேஸ்ட் நம்ம ஏற்கனவே அந்த பருப்பில் உப்பு போட்டுட்டோம். லைட்டாக கொஞ்சம் உப்பு வேணால் தேவைக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குக்கரை அப்படியே மூடிட்டு ஒரு சவுண்டு விட்ட உடனே அந்த பருப்பில் எல்லாம் அந்த காரம் கீரம் எல்லாம் சூப்பராக அந்த மசாலா ஐட்டம்லாம் இறங்கி சும்மா ஆஹா பிரமாதமாக இருக்கும். ஒரே ஒரு சவுண்டு தான் போட்டுட்டு அணைச்சி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த சூட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளோட என்ன ரெடியாக இருக்குது, கையேந்தி பவன் ரோட்டு கடை வடகறி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.